friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? மோல்ட் பண்ண போறோம். எதை? To make it our hand. நம்ம கையை வந்து மோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கி வச்சிருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா இதுல என்ன எழுதியிருக்காங்க? How to make it our hand. அப்படி எழுதியிருக்காங்களா? மோல்டிங் பவுடர் நமக்கு வேணும். இது வந்து நமக்கு வந்து ஆன்லைன்லேயே வாங்க கிடைக்கும். நானும் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறமா அந்த மோல்டு பண்ணதுக்கப்புறமா அதில் ஊற்றுறதுக்கு நமக்கு வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வேணும். இது வந்து நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பாக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து டக்குன்னு செட் ஆயிரும். அதனால வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கையை எப்படி வைக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் பண்ணணும். கைமிடா இப்படி பிடிச்சிப்பியா? இப்படி பிடிச்சிட்டு நம்ம இந்த இருக்குல்ல இதுக்குள்ளே வைக்கணும். இது எவ்வளோ நேரம் வைக்கிறது கையை? ஓகே, இந்த மாதிரி வைப்போமா? சூப்பர் ஐடியாவா. ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணும், ஏன்னா வந்து சீக்கிரமாக செட் ஆகிரும். 1 கப் தண்ணிக்கு 60 கிராம் மாவு பவுடர். நான் வந்து 4 கப் தண்ணி வச்சுருக்கேன். நாலு கப் தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன். அதனால நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 கப் ஊற்றுறேன். மொத்தத்தில் 6 கப் தண்ணி எடுத்திருக்கேன். 360 கிராம் போடுவோம். இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த செட்டாக பார்க்குதுடா. அதுக்குள்ளே நம்ம வந்து ஏதாச்சும் எண்ணெய் போடணும், அப்போ தான் அதுலேருந்து ரிலீஸ் ஆகும். காமி காமி காமிடா. 1 2 3 அப்படி இருக்கட்டும்னா 6 மினிட்ஸில் செட் ஆயிரும். பாடுறியா? அம்மா பயங்கரமா பாடுவேன். இசைமழையில் நனைய நீங்கள் தயாரா? லா 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 ஹே மார்ஷ்மெலோ மார்ஷ்மெலோ. எலியாரே எலியாரே எங்கே போறீங்க? எலிசபெத் ராணிய பார்க்க போறீங்களா? ஒயிட் ஆயிட்டே வருது பார்த்தியா? ஃபுல்லாக ஒயிட் ஆனதும் நம்ம கையை வெளியே எடுத்துடலாம். சரியா? பர்பிளில் இருந்து அது ஒயிட் ஆகும்டா. அதுக்கப்புறமா நம்ம கையை வெளியே எடுத்துடலாம். இந்த நம்மக்கிட்ட பேபி டக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு நீ சாப்பாடு கொடுத்தியா? ஏன் கொடுக்கல நீ? நான் தான் கொடுக்கணுமா? நீ கொடுத்தா அது சாப்பிடாதா? 30 29 39 28 2 1 கோ ஃப்ரீ. இது எப்படி எடுக்கிறது இப்போ? நீ ஃபர்ஸ்ட் போய் மோன் கேடு. போய் கை கழுவிட்டு வரும். அடுத்தது நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை கலந்து வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாகவே போதும். நான் என்ன நினச்சிருக்கேன்னா ஒரு பேஸும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்னா வந்து அப்படியே வச்சிடலாம்ல. அதுக்காக கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலக்க போகிறேன். 3 பார்ட் தண்ணி எடுத்தோம் அப்படின்னா 4 பார்ட் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்க்கும் வேறு வேறு ரேஷியோ இருக்கும். அதனால வந்து நம்ம வாங்குறப்போ அந்த பேக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 கப் தண்ணி. ஓகே, கை தள்ளிக்கிடும். கண்ணை முடிக்க போயிட்டா, ஓடி போயிட்டா. 1 2. எப்போவுமே வந்து நம்ம தண்ணியில் தான் வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போட்டு மிக்ஸ் பண்ணோம். 4 கப் பேக்கெட்டில் சொல்லி இந்த ரேஷியோவில் தான் நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஆனால் இன்னும் நல்லா தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆகணும். ஆனால் பேஸ்ட் மாதிரி ஆகலை. அதனால எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக செட் ஆகும். இல்லைன்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். உள்ள ஊற்றிடுவோமா? போதும்டா, நீ பண்ண ஹெல்ப் போதும். சரி, இப்போ இதில் நம்ம ஊற்றிடுவோமா? இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அது செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுக்கலாம். இதை அப்படியே அந்த காற்றெல்லாம் வெளியே அனுப்பிட்டு அப்படியே மூடி வச்சிரும். செட் ஆயிடுச்சா பாப்பமா? குட். சரி, வா. சைடு எல்லாத்தையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல புட்டிங் மாதிரி
பிக் ஜெல்லி இப்போ பிச்சு இந்த பாரு இந்த இங்க இருக்கு பாரு இது யாருக்கு கை Yours. தங்கத்துக்கு கை தான்டா அங்க பாரு This is my. ஆமாண்டா இது அம்மா கை Mama. ஐயோ என்னடா சூப்பரா வந்திருக்கு ஆனா நான் வந்து ஒழுங்கா டேப் பண்ணல அதனால வந்து பபிளா இருக்கு அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அசிங்கமா இருக்கு Bubbles. ஆமாண்டா அதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணி விட்டுருவோம் சரி ஸ்மூத் பண்ணிடுவோமா பபிள்ஸ் இருக்குடா இப்போ அம்மா ஸ்மூத் பண்ண அப்புறம் நல்லா இருக்கா சொல்றியா Mama, it has some paint. நம்ம வந்து ஸ்டாண்டோட பண்ணது வந்து ஒரு நல்ல மெத்தடாக போச்சு இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் எங்கேயாவது அடுத்தது வந்து கொஞ்சம் தான் மீதி இருக்குது ஃப்ராக் பண்ணுறதுக்கு அந்த பவுடர் போதுமான அளவுக்கு இல்லை அதனால் வந்து சின்னதாக ஒரு கல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம் எதை நம்ம பண்ணுறோமோ அது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் தண்ணி ஊற்றிடுவோமா 2 கப் தண்ணி பொட்டாமல் எல்லாத்தையும் ஏன்னா மீதி வந்து 2 கப்புக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துருக்கேன் 93, Ah. 94, Ah. 95, Ah. 96, Ah. 99, 98. 90 11 எல்லாம் ஒரு நம்பராடா 1 2 3 3 சரி கை அது பக்கத்துலேயே வச்சுக்க கை பிடிச்சி வச்சுக்க கை பிடிச்சி வச்சுக்க இது வந்து கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷத்தில் வந்து ஃபுல்லாக செட் ஆகிரும் அதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் இதை எடுத்தாச்சு ஓகே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடும் Can't get the one now. இந்தா எடுத்துட்டோம் ஐயோ சரி போ கீழே இருக்கிறது பிஞ்சு போச்சு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்குள்ளே டேரெக்டாக நம்ம வந்து அச்சு வச்சிடக்கூடாது அது வந்து ஹார்டானதுக்கப்புறமா நம்மளால் அதை எடுக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மோல்டு பண்ணிட்டு தான் அதுக்குள்ளே தான் நம்ம இதை வந்து வைக்கணும் போன வாட்டி இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் டேப் பண்ணாமல் விட்டுட்டேன் அதனால் இந்த வாட்டி நம்ம டேப் பண்ணிவிட்டு காய வச்சிடலாம் அம்மா சரி ஈஸி தாண்டா வந்துடும் ஓ சூப்பர்டா Uh-oh. My hand. ஆமாண்டா கீழே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு அது வழியாக வந்து அப்படியே எல்லாமே வந்து எல்லா சைட்லேயும் போயிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அதை எடுக்க பார்த்துட்ருக்கேன் இது வந்து இன்னும் ஃபுல்லாக ஹார்டாகாததுனால நம்மளால் வந்து எடுக்க முடியுது ஓரளவுக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த 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 நேமை இது பண்ணிட்டு வெல்கம்னு எழுதுவோமாடா No. அப்புறம் How bad? அலான்ற என்ன எழுதுவோம் நீ சொல்லு ஒழுங்கா யோசிச்சு சொல்லு என்ன கிக்கான்னு எழுத முடியுமா சரி அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம் ம் A. சரி O. ஆ S. ஆ M. ஆ M. B. AOSMB கிக்கிக்கா கிக்கிக்கா ஒழுங்கா ஒரு பேர் சொல்லுடா வெல்கம்னு எழுதுவோம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு சரியா இதில் வந்து குவீன் பீன்னு இருந்தது நம்ம வந்து அந்த குவீன் வந்து ஒழுங்காக வரல அதனால இதில் வந்து நம்ம வெல்கம்னு எழுதலாம் No. Kiki. கிக்கிக்கா தான் கிக்கிக்கா வந்து எழுதலாம் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிற ப்ரஷ் வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த லெட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு நம்ம வந்து தெரியாத மாதிரி பண்ணிடலாம் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு இது வந்து ரொம்ப கீழே வரைக்கும் வச்சதுனால அங்கே வந்து ஒரு கேப் வந்தது ஒரு ஓட்டை வந்தது அது வழியாக அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போய் எல்லா பக்கத்துலேயும் போயிடுச்சு அதனால் ஓரளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன் செவரில் தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு கை வந்து ஒரு பட்டர்ஃப்ளை பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது வந்து நம்ம கீழே வைக்கிறத விட இங்கே தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நம்ம நாளைக்கு வந்து இதில் பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அந்த லெட்டர்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுல அதை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டேன்
ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதில் பெயிண்ட் பண்ணி பார்ப்போம். அவள் காலையிலேருந்து எப்படா பெயிண்ட் பண்ணலான்னு இருக்கா. அதனால் அவளோட இஷ்டத்துக்கு இன்றைக்கி வந்து பெயிண்ட் பண்ணுவோம். இப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிகிட்ருக்கா. அவள் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேணால் கொஞ்சம் அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணலாம். அலாண்ட்ரா பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் மட்டும் மாற்றுறேன். ரொம்ப வந்து வேறு கலர்ஸ்லாம் கொடுக்கல. அதே அவள் கொடுத்த கலர்ஸ்லேருந்தே கொஞ்சம் மட்டும் நான் மாற்றி பண்ணியிருக்கேன். ரொம்ப பண்ணல. இதை வந்து நான் அப்படியே காய வச்சிட போகிறேன். அம்மா அதில் என்ன எழுதியிருக்கேன்? ரீட் பண்ணி பார்க்கலாம். A-O-S-E-I கிக்கிக்காவா? ஓகே. இன்னைக்கு நம்மளோட பீச் வந்து பழுத்திருக்கு. மரத்துல இருந்தே பழுத்திருக்கு. இதான் வந்து ஃபர்ஸ்ட் காய் காய்க்குது. 4 இருந்துச்சு, அதில் 2 விழுந்தது. அந்த 2மே வந்து இப்போ நல்லா இங்கே இருக்குடா. இங்கே பார்த்தியா, இதுதான் நல்லா பழுத்திருக்கு. மரத்துலேயே பழுத்திருக்கு இந்த அமுங்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் காயாக இருக்குது. இது வந்து மேபி இன்னும் 2 நாளில் பழுத்து. டேய் பறிச்சிட்டியா? மரத்துலேருந்தே பறித்து மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்ற டேஸ்ட்டே தனி தான். அந்த மரம் நம்ம ஹைட்டு கூட இல்லை. மரம் உன் ஹைட்டில் இருக்கா? சரி சரி, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது. அதை விட கூட கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மெல்லிஸாக நல்ல ஒரு சாஃப்டாக இருந்துச்சுல்ல. இப்போ அந்த இறகெல்லாம் போய் கொஞ்சம் பெரிய இறகு வர ஆரம்பிக்க போகுது. எங்கடா போனீங்க? இப்போ இன்னொரு சின்ன டக் வந்து இந்த குரூப்பில் சேர்ந்துருக்கு. நான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஹாப்பி தான் வந்து இதுங்களே எதுவும் பண்ணிடும் துரத்துமோன்னு நினச்சா, ஹாப்பி இதை பார்த்து பயந்து ஓடுது. ஆனால் இப்போ வந்து எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து பயப்படுறது கிடையாது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். Today we're making mold. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? மோல்டு. Tiny man mold is cool. And this is very hot. எவ்வளோ வால்யூம் இருக்கும் ஒரு கைக்கு? 2 கப் இருக்குமா? என் கை 2 கப் இருக்குமா? உன் கை 3-4 கப். வேலையெல்லாம் நம்ம செய்யணும். பரிசு தொகையை மட்டும். பிக் ஜல்லி. இப்போ பிச்சு பாப்போமா? அதுலயே உள்ள போட்டுடலாம்ல. டேய் உள்ள தாண்டா நம்ம கை இருக்கும். தங்கத்தை கை அழகா வந்திருக்கே. Thanks. And your kind was bad. And your கை very bad. என்னடா? என்னது? Kai, we have to dip it in Kai. We have to dip it in the கை. கை ஏற்கனவே டிப் பண்ணியாச்சு. No, we're making nervous. அது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல சரியா? வேற இல்லடா, வேற பாரு மருந்து இல்ல. அதான்டா உங்க அப்பா கை வைக்கிறதுக்கு 2 கிலோ வேணும் சரியா? அந்த 2 கிலோ நம்மள்ட்ட இல்ல. நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கி அப்பா கை வைப்போம். ஓகே? No.